friends, welcome back to our channel Happy War Room. லாஸ்ட் வீடியோவில் நம்ம ஜெர்மனிலேருந்து மஸ்கட் வந்தோம். மஸ்கட்டில் இருந்து பெங்களூர் வந்தது வரைக்கும் பார்ப்பீங்க. இப்போ பெங்களூர் டிராஃபிக்கில் வந்து மாட்டிக்கிட்டு கிட்டத்தட்ட சிட்டிக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஹவர்ஸ்க்குள்ளே ரவுண்ட் அடிச்சிட்டோங்க. எங்கள் டிரைவர் சிட்டி வழியாக போயிட்டார் போல். ஸோ பயங்கர டிராஃபிக் அப்புறமா ஒரு வழியாக அவுட்டரில் வந்ததும் வந்து பார்த்திங்கன்னா செம்ம மழை. உங்கள் எல்லாருக்குமே தெரியும், நாங்கள் வந்து அந்த டிசம்பர் மந்த் புயலில் தான் வந்து ட்ராவல் பண்ணியிருந்தோம். பயங்கர மழைங்க. அதுக்கப்புறம் நடுவில் ஒரு டீ ஸ்டாலில் வந்து இறக்கிட்டு எல்லாரும் வந்து சூப்பராக ஒரு காஃபி, அதுக்கப்புறம் எனக்கு எப்பயும் போல் காஃபினாலே பிஸ்கெட்காக தான் நான் காஃபியே குடிக்கிற பர்சன்னு. ஸோ காஃபி அந்த பட்டர் பிஸ்கெட் சாப்பிட்டதும் அப்படியே இந்தியா வந்த ஃபீல் வந்து எனக்கு அப்போவே வந்துருச்சு. அண்ட் கூடவே ஒரு வாட்டர் பாட்டிலும் வாங்கிட்டோங்க. ஆக்சுவலாக இந்தியன் மணிக்கு வாட்டர் பாட்டில் ப்ரைஸ் அதிகம் தான் சொல்லுவீங்க, பட் யூரோப்லேயும் வந்து பார்த்திங்கன்னா தண்ணிலாம் சும்மா கூட கொடுக்க மாட்டாங்க. நம்ம ஊரில் தண்ணியை சும்மாவாச்சும் கொடுப்போம், ஆனால் அங்கே வந்து வாட்டர் வந்து பயங்கர எக்ஸ்பென்சிவாக இருக்கும். ஸோ இங்கே வந்து வாட்டர் பாட்டில்லாம் வாங்கி குடிக்கும்போது அது ஒரு ஃபீலில் இருந்துச்சு. ஸோ டீலாம் சாப்பிட்டு காஃபிலாம் சாப்பிட்டு திருப்பி வந்து அந்த அடிக்கிற ஊத்துற மழையில் வந்து கிளம்பிட்டோங்க. ஸோ ஆக்சுவலாக பெங்களூர்லேருந்து காஞ்சிபுரம் போகிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக ஒரு 5 hours வந்து ஆகும். பட் எங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட அந்த மழையில் சிட்டி டிராஃபிக்கில் பார்த்திங்கன்னா எங்களுக்கு 7.5 8 hours வந்து ஆயிடுச்சு. அவ்வளோ பெரிய ஜேர்னியாக இருந்துச்சு. அண்ட் லாஸ்ட் வீடியோவில் வந்து கொஞ்சம் பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, ஏன் வந்து இந்த புயல் டைமில் இப்படி ரிஸ்க் எடுத்து வந்து போகணும், நீங்கள் வந்து தள்ளி போட்டிருக்கலாமே, இல்லை போகாமே விட்டுருக்கலாமே அப்படிலாம் சொன்னீங்க. ஆக்சுவலாக டிக்கெட் வந்து 4 months முன்னாடியே நான் வந்து புக் பண்ணிட்டேன். மோஸ்ட் எக்ஸைட்டட் ட்ரிப்புன்னெலாம் வந்து சொல்லியிருப்பேன். ஸோ 4 months முன்னாடியே போட்டாச்சு. அதுவும் வந்து டிரான்சிட் ஃப்ளைட்டு. ஸோ எதுவுமே வந்து நம்ம கேன்சல் பண்ண முடியாது, ரீஷெட்யூலும் பண்ண முடியாது. ஸோ அதனால தான். அண்டு நாங்கள் போகும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3-4 days ரெட் அலர்ட்டில் தான் இருக்குது. பட் மழை வந்து அப்படி இருக்குது இப்படி இருக்குன்னு சொன்னாங்க. பட் எங்கள் நேரம் போல் நாங்கள் போயிட்டு லேண்ட் ஆகிற டைமில் தான் அந்த கரையை கடக்குதுன்னு நடு வானத்தில் சொன்னால் நாங்கள் என்னங்க பண்ணுவோம். ஸோ பைலட்டே நடு வானத்தில் தான் வந்து பெங்களூர் பக்கமாக திருப்பி விட்டுட்டாரு. ஸோ இதெல்லாமே அன்எக்ஸ்பெக்டட் தான். பட் ஃபைனலி நாங்கள் வந்து இவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ்க்கு அப்புறமாவும் வந்து ஃபேமிலியை வந்து பார்க்க போகிறோம். இப்போ இதுதான் எங்களோட காஞ்சிபுரம் என்ட்ரன்ஸு. ஸோ ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. உள்ளே வந்ததுமே அப்படியே ஒரு அந்த நாஸ்டாலஜிக் ஃபீல்லாம் இருந்துச்சு. எங்கள் ஊர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எல்லாரும் ஆர்வமாக வெயிட் பண்ணிகிட்ருக்குறாங்க. நாங்கள் வந்து ரொம்ப லேட்டு, கிட்டத்தட்ட 12-1 o'clock தான் போய் ரீச் ஆகுறோம் வீட்டுக்கு நைட்டில். ஸோ வாங்க இப்போ வந்து வீட்டுக்கு போகிறோம். பயங்கர 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 ஹாப்பியாக எக்ஸைட்டடாக இருந்துச்சு எங்களுக்கு. ஸோ எங்கள் கூட சேர்ந்து நீங்களும் அந்த மொமெண்ட்ஸை வந்து என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். நிறைய பேர் கேட்ட மொமெண்ட்ஸு ஏர்போர்ட்டில் இல்லாமல் இப்போ ஸ்ட்ரெயிட்டாக வீட்டில் நடக்குது. ஃபைனலி வீட்டுக்கு வந்தாச்சுங்க. எங்களை வந்து இப்படி தான் ரிசீவ் பண்ணாங்க. இப்போ அதோட ஒரிஜினல் ஆடியோ வந்து பார்க்கலாம். எல்லாருமே 1 o'clock வரைக்கும் முழிச்சிக்கிட்டு இருந்தாங்க. எங்கள் மேல் வீட்டில் தான் எங்கள் மாமா ஃபேமிலியும் இருக்காங்க. தெரியும் தெரியும். சர்ப்ரைஸ் பண்ணலாம். இவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட மாமா பொண்ணு. இன்னொருத்தி வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வரோன்னு வெயிட் பண்ணி தூங்கிட்டா. ஏன்னா டைம் வந்து இப்போ 1-1:30 ஆகுது நைட்டில். பட் அவள் வந்து நாங்கள்
எப்போ வந்தாலுமே 2 பேரும் என்ன பண்ணுவாங்கன்னா பூவெல்லாம் தூவி தான் எங்களை இன்வைட் பண்ணுவாங்களே. ரெகுலராக வீடியோஸ் பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பட் இவ வெயிட் பண்ணி தூங்கிட்டா. பட் ஆசையாக வெயிட் பண்ணாலாம். நான் நீங்கள் வந்ததும் என்னை எழுப்புங்க, எவ்வளோ நேரம் ஆனாலும் பரவாயில்ல, நான் தூங்கிட்டேனா கூட அப்படின்னு சொல்லியிருந்தா. ஸோ கீழே வீட்டுக்கு கூட போகாமல் நேராக வந்து இவளை எழுப்பி அவள் ஆசையை நிறைவேற்றிட்டு தான் நாங்கள் வந்து உள்ளேயே போனோம். எங்க மணி தாத்தா எங்க? மணி தாத்தா கொரட்ட விட்டு தூக்கி வா சாப்பிடு. டைம் ஆச்சு. பாப்பா பாப்பா சாப்பிடு. டைம் ஆகுது. ஹாய் எல்லாரும் எழுப்பிட்டு மாட்டாங்க. ஸோ பயங்கர ஹாப்பியாக இருந்துச்சுங்க. இப்படி தான் நாங்கள் வந்தோம். வீட்டுக்குள்ளேயே இந்தியா வந்தாலே ஒரு வேறு லெவல் வைப்பு தான். அண்ட் இங்கே பாருங்கள், நடுராத்திரி 2 மணி ஆகுது. எங்கள் அம்மா அப்போ கூட வாப்பா சாப்பிடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு நல்லா வாழை இலை வச்சு சுட சுட சாம்பார், வடை, 2 வகையான பொரியல்னு நடுராத்திரியில் வந்து சமைச்சு வந்ததும் வந்து போட்டாங்க. அப்போ தான் திருப்தியாக இருக்குமா. ஸோ நல்லா சாப்பிட்டு சூப்பராக வந்து தூங்கிட்டோங்க எல்லாரும். ஸோ நல்ல ஒரு ஹெக்டிக்கான ட்ரிப்பில் ஹாப்பியாக இருந்துச்சு. ஃபேமிலியை வந்து பார்த்ததுமே எல்லா அந்த டயர்ட்னஸும் வந்து போயிடுச்சு. அண்ட் அதுக்கப்புறம் இது வந்து நெக்ஸ்ட் டே மார்னிங்கு. ஸோ நாங்கள் வந்து ஊர்லேருந்து கொண்டு வந்தது எல்லாத்தையும் பொட்டியெல்லாம் பிரித்து எல்லாருக்கும் வந்து கொடுத்துட்ருந்தோம். ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் ஊர்லேருந்து அந்த பழம் எடுத்துகிட்டு வந்தோம்ல, காக்கி ஃப்ரூட்டாக தான் அந்த பர்சிமான்னு சொல்கிறோம்ல. ஸோ அது வந்து எல்லாருக்கும் கொடுத்து அவங்களுக்கு வந்து எப்படி இருக்குது அப்படின்லாம் வந்து கேட்டுட்டு இருந்தோம். ஆப்பிள் இல்ல, இது வந்து பர்சிமான். இதுவே இதோட 35 கிலோ இது மாதிரி உள்ள காயா இருக்கு பாரு. நானும் புடிச்சாவும் வெயிட் பண்ணுவோம். இந்த மாதிரி பழமா நான் அச்சி போற 2 பேரும் சண்டை. நீயா நான் திருடி சாப்பிடுவேன். என்ன வச்சிருவா சூப்பரா இருக்கா டாடி? உன் ஃபேஸ் வரைக்கும் காட்றேன். சூப்பரா இருக்குல? பிடிச்சிருக்கா உங்களுக்கு? இது एक्चुअली இப்ப சீசன் நல்லா எடுத்துட்டு வந்தோம். நல்லா இருக்கு. அப்ப நெக்ஸ்ட் டைம் நான் இதே வாங்கி வந்துறோம். ஆமா செம்மையா இருக்கு. ரெடியா? எங்க அம்மாக்கு வந்து நான் ஜெர்மனில இருந்து ஒரு சூப்பரான ஒரு ஐட்டம் வாங்கிட்டு வந்திருக்கேன். மை மொபைல் கிஃப்ட். இது எப்படி தரது? Thank you. என்னது இது? மாமாக்கா? எனக்கு வாங்கறியா? அப்ப மாமா நீ போ, தாத்தா கூட போ, மாமா கூட வர. அப்படியே எடுத்து குத்தா. அண்ட் இங்கே பாருங்க, இப்போ வந்து ஆடட் அட்வான்டேஜ் மாதிரி எங்கள் எதிர் வீட்டுக்கே என்னோட இன்னொரு மாமாவும் வந்துட்டாங்க. ஸோ வந்து அப்படியே சுற்றி ஜாலியாக வந்து இருந்தோம் நாங்கள். ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 5 தாய் மாமா. அதில் 2 தாய் மாமா இப்போ அப்படியே வீட்டு பக்கத்தில் வீட்டு எதிரில் இருக்காங்க. ஸோ அவங்களையும் வந்து மீட் பண்ணிவிட்டு இப்போ எங்கள் மாமாவுக்கு வந்து போஸ்டிங் வேறு கிடச்சிருக்குதா, அதனால் சால்வெல்லாம் போட்டு ஒரு ஜாலியாக வந்து ஒரு வைப் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ எல்லா ஃபேமிலியும் பார்க்குறதுக்கே வந்து பயங்கர ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ இந்த இந்தியா ட்ரிப் வந்து எங்களுக்கு சூப்பராக போக போகுது. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து கோவிலுக்கு கிளம்பிட்டோம். ஊருக்கு வந்தாவே வந்து எங்கள் மாமாவை வந்து கையிலே பிடிக்க முடியாதுங்க. ஒன்று கார் எடுத்துக்கிட்டு அப்படி வந்து ட்ரைவ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு வந்து அவங்களுக்கு கோவில் போகிறதுனா ரொம்ப பிடிக்கும். ஸோ கிட்டத்தட்ட இந்த இந்தியா ட்ரிப்பில் நீங்கள் பார்க்க போகிறீங்க காஞ்சிபுரமில் இருக்க எல்லா கோவிலுக்கும் வந்து நாங்கள் வந்து போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு இருந்தோம். ஸோ நல்ல வைப் இல்லைங்க. ஜெர்மனியில் வந்து நாங்கள் இது வரைக்கும் கோவிலே போகல, சீக்கிரமாக கோவிலுக்கு போகணும். ஸோ அந்த மிஸ்ஸிங் ஃபீலிங்ஸ் எல்லாமே நாங்கள் வந்து இந்தியா வந்து தீர்த்துக்கிட்டோம் தான் சொல்லுவோம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா எங்கள் ஊரில் இருக்கிற ஏகாம்பரநாதர் கோவிலுக்கு தான் வந்திருக்கோம்.
இருக்கோம். ஸோ ரொம்ப ரொம்ப பெரிய கோவிலாக இருக்குங்க, ரொம்ப ஃபேமஸும் கூட. காஞ்சிபுரத்தில் இருக்க எல்லா கோவிலுமே ஃபேமஸ்ன்னு சொல்லலாம், அந்த அளவுக்கு வந்து கோவில்லாம் இருக்கும். ஸோ இப்போ வந்து ரெனோவேஷன்லாம் போயிட்டுருக்குது. அண்ட் இங்கே பாருங்கள், வந்ததும் நான் வந்து இப்போ நாங்கள் போனப்போ மல்லிப்பூ சீசனே இல்லைங்க, அதனால வந்து முல்லைப்பூ அப்புறம் வேறு என்னென்னவோ பூ சொன்னாங்க. ஸோ அதை வந்து வாங்கி வச்சுக்கிட்டேன். ஸோ நான் எதெல்லாம் வந்து மிஸ் பண்ணணும் அதெல்லாம் வந்து இந்த ஒரு மாதம் நல்லா பண்ணிவிட்டு திருப்பி பேக் டு ஃபார்ம் அந்த லைஃப்க்கும் போகணும் அப்படின்ற மைண்ட் செட்டில் தான் வந்தேன். ஸோ மல்லிப்பூ, அதுக்கப்புறம் நல்ல சாப்பாடு, இதெல்லாம் வந்து இந்த இந்தியா ட்ரிப்பில் எனக்கு இருக்குது. ஸோ பூவெல்லாம் வாங்கி வச்சுக்கிட்டேன். என்ன ஒரு கஷ்டம்னா மல்லிப்பூ இல்லைங்க நாங்கள் போகும்போது, அப்படியே இருந்தாலும் ரொம்ப வந்து ப்ரைஸ் அதிகமாக இருந்துச்சு. பட் எங்கேயுமே கிடைக்கல. சரி வாங்கலான்னு பார்த்தா ஃபைனலி கோவிலுக்குள்ளே போயிட்டு ரொம்ப நாள் கழித்து இந்த பஞ்சாமிர்தம் பிரசாதம்லாம் கொடுத்தாங்க. ஸோ எல்லாமே வந்து நல்லா சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து இங்கே ஒரு ஃபேமஸான மரம் இருக்குங்க, அது வந்து கிட்டத்தட்ட 3500 வருஷமாக அந்த மாமரம் இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அந்த மரம், இந்த மரத்தை சுற்றி வர்றதே வந்து அவ்வளோ புண்ணியம்னு சொல்லுவாங்க. ஸோ எல்லாத்தையும் வந்து போயிட்டு இந்த குளத்தெல்லாம் பார்க்குறதுக்கெலாம் வந்து அப்படியே என்னோடய சைல்ட்ஹுட் மெமரிஸ் அப்படி இப்படின்னு செம்ம ஹாப்பியாக இருந்துச்சு. ஒரு முழுசாக இந்தியா வந்து ஃபீல் பண்ணுறோண்டா அப்படின்ற மொமெண்ட்லேயே நான் வந்து சுற்றிக்கிட்டு இருந்தேன். ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா சூப்பராக சாமி தரிசனம் வந்து கிடச்சிச்சு. நல்லா சூப்பராக மனசார வேண்டிக்கிட்டல. கண்டிப்பாக நான் நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கிங்க. ஸோ எல்லாரும் நல்லா இருக்கணும், பார்க்குறவங்க எல்லாரும் நல்லா இருக்கணும், பார்க்காதவங்க எல்லாரும் நல்லா இருக்கணும். அடாடாடா. ஸோ சூப்பராக சாமி தரிசனம் வந்து முடிஞ்சிருச்சு. நாங்கள் இன்றைக்கி 2 கோயில் பிளான் பண்ணோம், ஆனால் ஒரு கோவில்லையே நாங்கள் இவ்வளோ நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டோம். இந்த நிலானிக்கா குட்டியை எங்கள் அம்மா கிட்டே தூங்கிட்டே இருக்கா, அப்படியே விட்டு வந்துட்டோம். ஸோ மாமா பசங்க எங்கள் அம்மாலாம் பார்த்துப்பாங்க. ஸோ எப்பயுமே இந்த மாதிரி டெம்பிள் விசிட் வந்தால் ஒரு ரிச்சுவலான ஒரு விஷயம் ஃபாலோ பண்ணுவோம். அது என்ன போயிட்டு எங்களுக்கு ஃபேவரட்டான ஒரு ஓகே, ஸோ அது என்னன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஓகே வாங்க இப்போ அப்படியே கண்டினியூ பண்ணலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரமில் எல்லா கோவிலுமே இங்கே காமாட்சி அம்மன் கோயில் மோஸ்ட்லி எல்லா கோயிலுமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரெனோவேஷன் வந்து போயிட்டுருக்குது. ரொம்ப நல்ல விஷயம். கோவில்லாம் வந்து வேறு லெவலில் வச்சுருக்காங்க. ஸோ நல்ல டிஃப்ரென்ஸ் எங்களுக்கே வந்து தெரியுது. ரொம்ப சூப்பராக அழகாக மெயின்டைன் பண்ணுறாங்க வர வர. அண்ட் வெளியே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கடத்தெருவெல்லாம் இருக்கும். காஞ்சிபுரம்க்கே பேர் போனது சாரீ, அதனால நிறைய இந்த ஹேண்ட்லூம் சொசைட்டியில் இருக்கிறவங்கலாம் வந்து ஷாப் வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் டாய்ஸ் அது இதுன்னு சொல்லிட்டு இருக்கும். இந்த கார் பார்க்கிங் ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குங்க, எங்கடா விடுறது அப்படி மாதிரி இருக்கும். ஸோ ஃபைனலி கோவில் விசிட் எல்லாம் முடிச்சுட்டு எப்பயுமே எங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஒரு ஃபேவரட்டான ஸ்பாட்டாக இருக்கும் ஒரு இடத்துல. ஸோ நான் வந்து இப்போ உங்களை அங்கே தான் கூட்டிகிட்டு போகிறேன். ஸோ வாங்க எங்கள் கூட அப்படியே ட்ரைவ் பண்ணி போகலாம். அந்த பிளேஸ் வந்து இதுதான். இங்கே வந்து ஒரு காஃபி 2 பிஸ்கெட் சாப்பிட்டா தான் எங்களுக்கு வந்து இந்தியா ட்ரிப்பே ஒரு கம்ப்ளீட்டாக
அது ஏன் கவி இந்த இடத்துல தான் வந்து காஃபி சாப்பிடணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, காஞ்சிபுரமில் நிறைய பிளேஸ் இருக்குங்க. பட் இந்த எம்எம் லெகசி வந்து பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் அவுட்டர் என்ஹெச்சில் தான் வந்து இருக்கும். பட் இருந்தாலும் நாங்கள் ட்ராவல் பண்ணி வருவோம். ஸோ காஃபியும் இங்கே வந்து ஃபில்டர் காஃபி, அதுக்கப்புறம் கூட கொடுக்குற பிஸ்கெட்ஸில் வந்து செமையாக இருக்கும் வச்சு சாப்பிட்றதுக்கு. எங்களோட ஃபேவரட் ஸ்பாட்டு. நாங்கள் வந்து நிலானிகாவோட 2nd பர்த்டே இந்த இதில் தான் செலிப்ரேட் பண்ணோங்க. அதனால் எங்களுக்கு வந்து ஒரு மெமரபிள் மொமெண்ட், ஹாப்பியான எல்லாமே இந்த இடத்துல இருக்கும். ஸோ நிலாவோட 2nd பர்த்டே செலிப்ரேட் பண்ணிவிட்டு அன்றைக்கி நைட் ஸ்டே இங்கேயே பண்ணோங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் காஃபி ஆர்டர் பண்ணி பிஸ்கெட் வச்சு சாப்பிட்டு ஒரு ஹாப்பியாக ஒரு பேரண்ட்ஸாக ஃபீல் பண்ணோம். ஓகே சூப்பராக பர்த்டே செலிப்ரேட் பண்ணிட்டோம்ல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு மாதிரி செம்ம ஃபீலாக இருக்கும். அதனால் நாங்கள் எப்போ இந்தியா வந்தாலுமே அந்த மெமரிக்காகவும் அந்த ஃபீல்காகவும் தான் இங்கே வருவோம். ஸோ காஃபியும் நல்லாயிருக்கும், எங்களோட மெமரிஸும் வந்து ரீக்ரியேட் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ அதனால தாங்க எப்பயுமே இங்கே வந்து நாங்கள் காஃபி குடிப்போம். ஓகே, ஸோ வந்து கோவில் பார்த்து முடிச்சுட்டு எங்களுக்கு ஃபேவரட்டான இடத்துல போயிட்டு நல்லா ஒரு காஃபி, அதுக்கப்புறம் பிஸ்கெட் எல்லாம் சாப்பிட்டு இப்போ வந்து வீட்டுக்கு போயிட்டு இருக்கிறோம். நிலானிகா குட்டியை வந்து எங்கள் அம்மா எங்கள் மாமா பசங்கள்லாம் வச்சு மேய்ச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. போயிட்டு என்ன பண்ணுறான்னு பார்க்கணும். ஓகேங்களா? ஸோ இப்படிதான் எங்களோட டே வந்து இந்தியா வந்ததுலேருந்து போயிட்டு இருக்குது. ஹாப்பியாக இருக்கலாம் மாமானா, ஏதோ வந்து ஃபுல் ஃப்ளெஜ்டா என்ஜாய் பண்ற மாதிரி, ஒரு ஃப்ரீடமா என்ஜாய் பண்ற மாதிரி தோணுது. ஸோ சொந்த நாட்டுக்கே உண்டானது ஒண்ணு. பட் என்ன பண்றது, பொழப்புக்கு சொந்த மண்ணு, சொந்த மண்ணு, சொந்த மண்ணுல. ஓகே, பட் பொழப்புக்கு ஓடிதானே ஆகணும். திரைக்கடல் ஓடி திரவியம் தேடு. வயசுல உழைக்கணும், தேடணும், போய் உழைக்கணும். ஸோ இந்த வாட்டி வந்து இந்தியாவுக்கு வந்து நல்லா ஆசையா வந்து ட்ரெஸ் பண்ணிக்கிற, பூ வச்சுக்கிற. ஸோ அதே வந்து ஹாப்பியாக இருந்துச்சு. சிங்கப்பூர்ல இருந்த அப்பெல்லாம் கூட நம்ம வந்து நிறைய வாட்டி பூவெல்லாம் வாங்கி வச்சுப்போம். பட் ஜெர்மனிலலாம் பூ, மல்லிப்பூ எங்கடா இருக்கு அப்படின்ற மாதிரி இருக்கு. பட் இப்போ நாங்கள் வந்த சீசன் வந்து பார்த்தீங்கன்னா டிசம்பர்ல மல்லிப்பூவே இங்கே எங்கேயுமே கிடைக்க மாட்டுது. ஸோ சீசன் இல்லை போல. ஸோ இந்த மாதிரி முல்லைப்பூ இந்த மாதிரி வாங்கிட்டு அது வச்சுக்கிறதே வந்து பயங்கர ஹாப்பியா இருக்கு. நிறைய பேர் வந்து ரிலேட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி இந்தியா ட்ரிப் வரும்போது இந்த பூ வச்சுக்கிறது எல்லாமே ஒரு உள்ளுக்குள்ள வந்து ஹாப்பினஸ்ஸா வந்து இருக்கு. ஸோ ஹாப்பியா இந்தியா வந்து போயிட்டு இருக்குது. ஓகேங்க, நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து மீட் பண்ணலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அண்ட் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கண்டிப்பா நெக்ஸ்ட் வீடியோ நான் சீக்கிரமா போட்டுறேன். பாய்.